தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் திருச்சபையானது தேவனுடைய 2ஆம் வருகைக்கு ஆயத்தமுள்ள திருச்சபையாய் காணப்படும்படியாய் இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசங்களில் இருக்கிற அனைத்து திருச்சபைகளும் தெசலோனிக்க திருச்சபையை போல தேவனுடைய 2ஆம் வருகைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கி வரப்போகிற அந்த 2ஆம் வருகைக்கு ஆயத்தமுள்ள திருச்சபைகளாய் காணப்படும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். புத்தியுள்ள ஸ்திரீகளாய் எப்பொழுதும் ஒவ்வொரு திருச்சபைகளுக்குள்ள இருக்கிற விசுவாசிகள் காணப்படும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். ஒருவேளை விசுவாசிகள் தேவனை விட்டு தூரமாய் இருப்பார்களானால் அவர்கள் கிறிஸ்துவின் அன்புக்குள்ளாய் மறுபடியும் வந்து அவர்கள் கட்டப்படும்படியாகவும் ஒவ்வொருவருடைய நாமங்களும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படும்படியாகவும் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்க தேசங்களில இருக்கிற எல்லா திருச்சபைகளுக்காக நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா திருச்சபைகளும் ஆண்டவரே தேவனுடைய 2ஆம் வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, மணவாளன் வரும் பொழுது ஆண்டவரே மணவாட்டியாகிய திருச்சபையானது ஆண்டவரே தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கட்டும். ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு வாழ்ந்து ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவருடைய நாமங்களும் அந்த ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டு இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒருவேளை ஆண்டவரை பின்வாங்கி இருப்பார்கள், ஆனால் கர்த்தர் இன்றைக்கு அவர்களை தட்டி நீர் எழுப்பி அவர்களை மறுபடியும் நீர் கட்டும்படியாய் நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒரு ஆத்மா கூட சுவாமி அந்த நரகத்துக்குள்ள போய்விடக் கூடாது ஆண்டவரே. எல்லா ஆத்மாக்களும் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேவனை சந்திக்க ஆயத்தமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அந்த மணவாளனோடு அந்த பரலோகத்திலே கலிகூறத்தக்கதான கிருபைய ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் கர்த்தர் அருளி செய்யும்படியாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.